ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஜிட் பற்றி பார்க்கலாம். ஜிட்டோட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிட்டுன்னா என்னென்ன டைப் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறமேல நம்ம ஜிட்டு வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து அதோட உங்களுக்கு சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜிட்டப்பில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிட்டோட சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணணுமோ அந்த ஜிட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களால் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸோட ஒரு பெனிஃபிட். இன்னொரு இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் வித் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறமேல இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா நம்ம என்னன்னு சொல்லி நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். மொத்தம் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே மொத்தம் 3 வகையான வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்னொன்று சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஜிட்டு பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லைனா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கேன். என்கிட்ட வந்து ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4ன்னு இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட எனக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே எனக்கு வந்து தெரியாது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து எப்படி பேக்கப் எடுப்போம்னா வந்து இப்போ வந்து ஃபைல் 1ல் நான் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஃபைல் 1ல் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன். நான் வந்து இந்த இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து நான் திருப்பி சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இல்லை நான் வந்து ரெஸ்டோர் பண்ணணும் பழைய இதுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து காப்பி பண்ணி ஃபைல் 1 வந்து ஃபைல் 1 _ வெர்ஷன் 1 இப்படி சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி நான் ஃபைல் 1லேயே நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பி பேக்கப் எடுக்கும்போது ஃபைல் 1க்கே பார்த்திங்கன்னா ஃபைல் 1 வெர்ஷன் 2, ஃபைல் 1 வெர்ஷன் 3 இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் அது மாட்டுட்டு. இதனால் என்னென்னா என்னால் வந்து நான் என்ன ஃபைலில் என்ன சேஞ்ச் பண்ணேன் என்ன இது பண்ணேன் என்னால் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு வந்து போவோம். இந்த மாதிரி ஒரே ஃபைலுக்கே நம்ம மல்டிபிள் காப்பீஸ் வச்சுக்காத அந்த ஒரு ஃபைலில் வந்து நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணும். என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த வெர்ஷனில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த இதில் என்னென்ன ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்லி நம்ம வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வெர்ஷன் கண்ட்ரோல். ஒரே ஃபைலுக்கே நம்ம மல்டிபிள் வெர்ஷன் வச்சுக்கிறது அவாய்ட் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறோன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்ம 100கணக்கான ஃபைல்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். என்னென்ன ஃபைல்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு நம்மளால் ட்ராக் பண்ணவே முடியாது இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லைனா. இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருந்ததுன்னா இப்போ ரிலீஸ் 1ல் வந்து 10 ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்தந்த சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த ரிலீஸ் 1ல் இப்போ 15 பக்கு 20 பக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா என்னென்ன பக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு நம்மளால் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் ஒரு ரிலீஸ்லேயும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து லோக்கலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்கள் லோக்கல் மிஷினில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் பார்த்திங்கன்னா நீங்கள் லோக்கல்லே இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்வரை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரே ஃபைலுக்கே 100 வகையான வெர்ஷன் ஃபைல்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. இது என்ன பண்ணுன்னா வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வெர்ஷன் ஃபைல் நம்ம வந்து சோர்ஸ் ஃபைலே மல்டிபிள் காப்பீஸ் வச்சுக்காத ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணும் இந்த லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து பேட்ச்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபைல் 1க்கு வந்து நான் வந்து ஃபைல் 1
வெர்ஷன் 1ன்னு வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஃபைல் 1 பார்த்தீங்கன்னா 10 MB இருந்ததுன்னா ஃபைல் 1 வெர்ஷன் 1ம் பார்த்தீங்கன்னா 10 MB இருக்கும். ஆனால் நான் சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைன் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னோடய லோக்கலாக நான் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சுருக்கும்போது 10 MBs இருக்கும். ஆனால் இந்த லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்ன ஆகும்னா நான் வந்து ஒரு ஃபைலுக்கும் அடுத்த வெர்ஷனுக்கும் என்ன சேஞ்ச் இருக்கோ அந்த சேஞ்ச் மட்டும்தான் எடுத்துக்கும். அது வந்து தான் சேவ் பண்ணும். உங்களுக்கு மெயினாக ஒரு காப்பி வச்சுக்கும் ஃபைல் 1 இனிஷியலாக இருக்க காப்பி. அதிலேருந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதுதான் வந்து பேட்ச்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து வெர்ஷன் 2 வேணும்னா நான் வந்து பேஸ் ஃபைல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பேட்ச் 1 அந்த ஃபைலோட பேட்ச் 1 நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வெர்ஷன் 2 கிடச்சிடும். அதே மாதிரி எனக்கு வெர்ஷன் 3 வேணும்னா வெர்ஷன் 2லேருந்து பேட்ச் 2 வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து வெர்ஷன் 3 கிடச்சிடும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் இப்போ வந்து எனக்கு வந்து 10 MB இருக்குது ஒரு ஃபைலோட சைஸ்னால் அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லைன் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா எனக்கு வந்து 1 KBயோ இல்லை வந்து 500 பைட்ஸோ தான் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு 500 பைட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து நான் வந்து சேவ் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிறதுனால நம்மக்கிட்ட இதே வந்து ஒரு 1000 ஃபைல் இருக்குன்னா வந்து நம்ம வந்து ஒரு 2-3 ஃபைல் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 10 ஃபைல் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த 10 ஃபைலோட டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்து ஒரு பேட்சை வச்சுக்கும். இப்போ நமக்கு வந்து வெர்ஷன் 2 வேணும்னா அந்த பேட்ச் வந்து வெர்ஷன் 2ஓட பேட்ச் வந்து அப்ளை பண்ணால் நமக்கு வெர்ஷன் 2 கிடச்சிடும். இந்த மாதிரி ஒரு இதுக்கும் நம்ம பேட்சாக மெயின்டைன் பண்ணுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதே கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்ன ஒரு இதுனா வந்து நீங்கள் லோக்கலாக வந்து மெயின்டைன் பண்ணாத இந்த மெயின்டைன் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருக்கும். ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் பார்த்திங்கன்னா இதில் இந்த இப்போ ஃபைல் 1க்கு நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ இது எல்லா சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா இது எல்லாம் பேட்ச் இந்த எல்லா சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லோக்கலில் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் உங்களோட லோக்கல் மிஷின் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் உங்கள் லோக்கல் மிஷின் கிராஷ் ஆகிடுச்சுன்னா உங்கள் சோர்ஸ் ஃபைலில் உங்கள் சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன பேச்சஸ் பண்ணீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்லையோ ஒரு ஹார்ட் ட்ரைவ்லையோ நீங்கள் வேறு எதுலையோ நீங்கள் காப்பி பண்ணாத வரைக்கும் நீங்கள் வெறும் உங்கள் லோக்கல் மிஷினில் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா உங்கள் கம்ப்ளீட் இதுவே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஆனால் சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த சேஞ்சஸ்ஸு எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க என்னென்ன பேச்சஸ் இருக்குது என்னென்ன ஃபைலுக்கு என்னென்ன ரிலீஸ்க்கு என்னென்ன பேச்சஸ் இருக்குது இது எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு சர்வராக இருக்கும்போது உங்கள் லோக்கல் மிஷின் வந்து கிராஷ் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வர்லேருந்து அந்த டேட்டா வந்து உங்களால் புல் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ஃபைல்ஸ் இருக்குது உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 ஃபைல் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த 1000 ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் அந்த 2-3 ஃபைலு நீங்கள் எந்தெந்த ஃபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல்ஸ் மட்டும்தான் வந்து டவுன்லோட் ஆகும். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வருக்கே நீங்கள் அந்த ஃபைல் வந்து அனுப்பிடுவீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் உங்கள் சென்ட்ரலைஸ்டு சர்வரே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு இல்லை கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் ரெப்போ இப்போ இதில் வந்து ஒரு 100 டெவலப்பர் இருந்தாங்கன்னா அந்த 100 டெவலப்பரோட எல்லாமே வந்து போயிடும். ஏன்னா வந்து 100 டெவலப்பர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கோடு இருக்காது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 ஃபைலு அவங்க என்னென்ன ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த ஃபைல்ஸ் மட்டும்தான் அவங்க சிஸ்டமில் இருக்கும். மீதி எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு சர்வரில் தான் இருக்கும். அது வந்து ஃபெயில் ஆகிறதுனால சென்ட்ரலைஸ்டு சர்வர் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா உங்கள் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோடு யார்கிட்டையுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதனால தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜிட் மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு போகும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் மட்டும் இந்த உங்களோட சோர்ஸ் கோடு இருக்காது. எத்தனை டெவலப்பர் இருக்காங்களோ இப்போ 100 டெவலப்பர் இருந்தாங்கன்னா இந்த சென்ட்ரலைஸ்டு சர்வர்லேயும் உங்கள் சோர்ஸ் கோடு இருக்கும். அதே மாதிரி ஒரு டெவலப்பர்கிட்டையும் வந்து இந்த சோர்ஸ் கோடு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறமேலு அந்த சோர்ஸ் கோடுக்கான என்னென்ன ஹிஸ்ட்ரி, என்னென்ன யார் யார் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேட்ச் இருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு டெவலப்பரோட சர்வர்லேயும் இருக்கும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதனால் உங்களை சென்ட்ரலைஸ்டு சர்வர் வந்து கிராஷ் ஆனாலும், உங்கள் சர்வர் வந்து கிராஷ் ஆனாலும் ஒரு லோக்கல் டெவலப்பர்ஸ்கிட்டையும் வந்து இந்த லோக்கல் காப்பீஸ் இருக்கிறதுனால இதை வச்சு அதை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட ஒரு அட்வான்டேஜ். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம வந்து இந்த ஜிட்டுனை வந்து நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், இது வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து jit-sem.com/downloads இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் பேஜ் வரும். இல்லைனா நீங்கள் கூகுளில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜிட்டுன்னு அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜிட் லிங்க் தான் வரும். இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் ஓஎஸ்க்கு வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ்னால் இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கான ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இன்ஸ்டாலேஷன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போக வேண்டியது தான். டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கடைசியாக வந்து பாத் வந்து கேட்கும், ஆட் டு தி பாத் டு யுவர் வேரியபிள்னு கேட்கும். அதில் மட்டும் அந்த செக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணணும். இல்லைனா நீங்கள் மேனுவலாக போயிட்டு உங்கள் என்வரான்மெண்ட் வேரியபிளில் வந்து அந்த இதை வந்து செக் பண்ணணும். ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் இன்ஸ்டாலேஷன் பாத் வேரியபிளில் இதை ஆட் பண்ணணுமான்னு கேட்கும். அந்த செக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி லினக்ஸ் மிஷின் வேணால் நீங்கள் லினக்ஸில் இதுக்கு இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களோட லினக்ஸ் மிஷினை நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் jit-version அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்கும். உங்கள் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போதைக்கு இருக்க கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் என்கிட்ட. இதே நீங்கள் விண்டோஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்த சர்ச்சில் வந்து ஜிட் பேஷ் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் வந்து jit-version இப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட் வெர்ஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வந்து ஜிட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா ப்ராப்பரான்னு சொல்லி நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறனோ அதை நீங்கள் வந்து ஜிட் பேஷில் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.